Hello friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நாம Siemens ஓட Sinumerik 840D SL இந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 820D8 and 840D SL. லாஸ்டா நம்ம இந்த மெஷின் பாராமீட்டர், ஆஃப்செட், ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெனு செலக்ட்ல இருக்க ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ மெனு செலக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு, செட்டப் இருக்கு. நம்ம இது ரெண்டுத்தை பத்தி பார்ப்போம். இப்போ டயக்னாஸ்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா நம்ம இந்த அலாரம் மெசேஜஸ், அலாரம் பிளாக் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ என்சிபிஎல்சி வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு சீமென்ஸோட மெஷின்ஸ்ல பிஎல்சியோட ஐஓ செக் பண்ணணும், என்சியோட ஐஓ செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு I0.0ன்ற இன்புட், இது வந்து எனக்கு ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அங்க வந்து நீங்க I0.0 டைப் பண்ணிட்டு ஃபார்மட் பாத்தீங்கன்னா பூலியன். ஸோ ஆப்ரண்ட் பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 0. ஓகே, இங்க பாருங்க ஆப்ரண்ட் பிளஸ் கொடுத்தீங்கன்னா 1 ஆகுது, ஆப்ரண்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா 0 ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆப்ரண்ட் பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க மாறிக்கிட்டே இருக்கும் இன்புட். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து இங்க ஆக்சுவலா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க சினிமரிக்ல ஐஓஸ் வந்து செக் பண்ணணும். ஈவன் இன்புட்டா இருக்கட்டும், அவுட்புட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு டேட்டா பிளாக்கோட ஒரு அட்ரஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க இப்படிதான் செக் பண்ணணும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஓகே, இதுல ஆக்சிஸ் டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆக்சிஸை பேஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். சப்போஸ் வந்து ஆக்சிஸ் பேஸ் பண்ண அலாரம் வருது அப்படின்னா நீங்க போயிட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். மேபி பல்ஸ் எனபிள் சொல்லிட்டு இருக்கு. இந்த பல்ஸ் எனபிள் சிக்னல் வந்தாதான் ஒரு ஆக்சிஸ்ல இருந்தும் பல்ஸ் எனபிள் சிக்னல் வரணும். இது வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரைவ் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க பாருங்க பல்சஸ் எனபிள்னு இருக்கு. அப்புறம் மெஷரிங் சிஸ்டம் ஒன் ஆக்டிவ், மோட்டர் டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆக்சிஸ் டயக்னாஸ்டிக்ஸ்ல. ஸோ ஆக்சிஸ் பேஸ் பண்ண அலாரம் வரப்ப நீங்க இந்த பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இங்க சர்வீஸ் ஆக்சிஸ்னு இருக்கு. ஸோ சர்வீஸ் ஆக்சிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இடத்துல கொஞ்சம் ஒரு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓவர் ரைட், பாராமீட்டர் செட், அப்புறம் கண்ட்ரோலர் மோட், பொசிஷன் கண்ட்ரோலா இல்ல டார்க் கண்ட்ரோலா இல்ல ஸ்பீட் கண்ட்ரோலா, இந்த மாதிரி ஒரு இருக்கு. இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கு. இந்த பேஜ்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சிஸ் பிளஸ், உங்களுக்கு வேற ஆக்சிஸ் வேணும்னா ஆக்சிஸ் பிளஸ் கொடுத்தீங்கன்னா AX2ன்னு போது பாருங்க, இப்போ AX3ன்னு போகுது அண்ட் AX6. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்சிஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து நீங்க டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க மொத்தம் 4 ஆக்சிஸ் இருக்கு. செலக்ட் ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா எங்க வேணுமோ எங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க ஆக்சிஸ் பிளஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். செலக்ட் ஆக்சிஸ் கொடுத்து பர்டிகுலரா நீங்க வந்து ஆக்சிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ட்ரேஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரேஸ் பாருங்க, இது வந்து ட்ரேஸ்ன்றது என்னன்னா ஒரு வேரியபிளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட்டா இருக்கட்டும் அவுட்புட்டா இருக்கட்டும் அதை ட்ரேஸ் கொடுத்துரும் அப்படின்னா அது என்னென்ன டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் சிஸ்டம் யூட்டிலைசேஷன். இங்க பாருங்க யூனிட் மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொசிஷன் கண்ட்ரோலோட ரெஃபரன்ஸ். என்சிகேனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். நியூமெரிக்கல் கண்ட்ரோல் கர்னல் சொல்லுவாங்க. இது ஃபார்வர்ட் மோஷன். அப்புறம் என்சி லோட் பை பொசிஷன், இது எல்லாமே லோட் பிளஸ் மினிமம் மேக்ஸிமம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆயிடும், ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம் வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த டயக்னாஸ்டிக்ஸ்ல வந்து இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டப். ஓகே, ஸோ செட்டப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு மெஷின் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ மிஷின் கான்ஃபிகரேஷன் என்னன்னா மிஷின்ல வந்து என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு, அதோட டைப் என்ன, லீனியரா, ஸ்பிண்டலா இல்ல ரோட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிளஸ் மோட்டர் டைப். ஒரு ரியல் சிஸ்டம் போய் பார்த்தீங்கன்னா மோட்டர் டைப் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேனல் 1 சேனல் 2 இந்த மாதிரி. மேபி உங்க மெஷின்ல சேனல் 2 இருக்கலாம். ஸோ சேனல் 2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேனல் 2ன்னு டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி இருக்கு.
ஓகே. ஸோ கரண்ட் ஆக்சஸ் லெவல் வந்து மேனுஃபேக்சரர். ஸோ சீமென்ஸில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 4 பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேங்களா? மேனுஃபேக்சரா, ஆப்ரேட்டரா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் வந்து பிஹேவ் பண்ணும். ஓகே. ஸோ அதான் நான் லேட்டர் சொல்கிறேன் என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதில் வந்து சேஞ்ச் லாங்குவேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு மெஷினில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வேற எதனா லாங்குவேஜ் நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா அந்த லாங்குவேஜ் அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, மாற்றிக்கலாம். தப்பாக மாற்றிட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மெனு செலக்டில் போயிட்டு செட்டப் போனீங்கன்னா இங்கே ரைட் சைடில் சேஞ்ச் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அகைன் இங்கிலீஷ்க்கு வந்துன்னா வந்துக்கலாம். யாராச்சும் தெரியாமல் மாற்றிட்டாங்க அப்படின்னாலும். ஓகே. இது வந்து ரீசெட் பிஓ. பிஓன்னு என்னென்ன சொல்கிறது உங்களுக்கு. ஓகே. ரீசெட் பவர் ரீசெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து இங்கே பாருங்க, டு வாண்ட் டு ட்ரிகர் என்சிக்கு பவர் ஆன் ரீசெட்னு சொல்லுவாங்க. ஸோ வார்ம் ரீஸ்டார்ட். ஓகே. நம்ம ஒரு மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது. சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒரு அலாரம் வருது, ஆனால் அந்த அலாரம் வந்து இந்த மாதிரி பவர் ரீசெட் பண்ணோம், பவர் ஆன் ரீசெட் பண்ணோன்னா கிளியர் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஸோ இதனால வந்து ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் அங்கே நீங்கள் மெஷின் ஆன் பண்ணால் எப்படி வந்து சிஸ்டம் பூட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ இதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷின் டேட்டா. ஸோ மெஷின் டேட்டாவில் போனீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு மெஷினோட பேராமீட்டர்ஸ் பற்றி நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் மெஷின் டேட்டான்னு சொல்கிறாங்க. மெஷின் ஆக்சிஸ் நேம். ஓகே. ஸோ இது வந்து சேனல் எம்டி, சேனல் பேஸ் பண்ண பேராமீட்டர்ஸ். இது வந்து ஆக்சிஸ் எம்டி. ஆக்சிஸ் எம்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவ் இருக்கு. அந்த டிரைவ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குது, எவ்வளோ வோல்டேஜ் நம்ம செட் பண்ணுறோம், ப்ளஸ் அதோட டிசி லிங்க் வோல்டேஜ் என்ன, கெயின் வேல்யூ என்ன, கெயின் மாற்றுறது, மோட்டரோட கெயின். சப்போஸ் உங்களுக்கு கெயின் மாற்றணும் அப்படின்னா எல்லாமே இங்கே தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் கூட ரெஃபரன்ஸ் பண்ணுறது ஆக்சிஸை, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தான் இங்கே வந்து பண்ணுவீங்க ஆக்சிஸ் எம்டியில். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எம்டி இருக்கு, அப்புறம் எஸ்டி இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிய வரும். மேபி நீங்க இந்த பேராமீட்டர் மேனுவல் வந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வந்துடும். என்னென்ன பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்டியில் இருக்கேன், இதுக்கு ட்ரைர் அண்ட் ஃபீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிய வரும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்டிஸில் எக்கச்சக்கமாக வந்து இதில் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேராமீட்டர்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நீங்கள் தேவையானதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், செட் எம்டி ஆக்டிவ்னா அதை ஏதாச்சும் ஆக்டிவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது ஆக்டிவ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் மெஷின் டேட்டா. நெக்ஸ்ட் என்சிக்கு போகலாம். ஓகே. ஸோ என்சியில் போனோம் அப்படின்னா என்சி மெமரி அண்ட் ப்ராஃபிபஸ் இருக்கு. ஸோ இது வந்து ப்ராஃபிபஸ் பேஸ்டு சிஸ்டம்ன்றதுனால இந்த இடத்துல வந்து என்னென்ன ஆக்சஸ் இருக்கு, அதோட டெலிகிராம் டைப் என்ன, சினாமிக்ஸ் டிரைவ் ஆப்ஜெக்ட் டெலிகிராம் டைப். அதாவது டெலிகிராம்ன்றது ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு மீடியம் தான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்சில இருந்து சினாமிக்ஸ்க்கோ இந்த டிரைவுக்கோ அந்த மாதிரி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெலிகிராம் வந்து ஒரு 5 வேர்ட் சென்ட் பண்ணணும், 5 வேர்ட் ரிசீவ் பண்ணணும். அந்த 5 வேர்டுன்றது என்ன அப்படின்னா அதுல வந்து ஸ்பீட் டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகணும், என்ன ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ஷன் எப்படி போகணும், பிளஸ் சம் டேட்டாஸ், ஆக்சிஸ் பேஸ் பண்ண டேட்டாஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணணும். டிரைவ்ன்றது அதே மாதிரி ஒரு சம் டேட்டாஸை வந்து கொடுக்கும் உங்களுக்கு, நான் இவ்வளோ ஆர்பிஎம்ல ரொட்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்சி வந்து கமாண்ட் பண்ணுது, டிரைவ்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குது என்சிக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டெலிகிராம். இதுல டிபி இன்டெகிரேட்டட், DP1, DP2 இதெல்லாம் வந்து டிஃபால்ட் போர்ட். உங்களுக்கு அந்த என்சில பாத்தீங்கன்னா அந்த என்சி யூனிட்ல உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. DP1, DP2, ப்ராஃபினெட் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபினெட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதோட அட்ரஸஸ் பிளஸ் எல்லாமே லிஸ்டா இருக்கும். சப்போஸ் நம்ம ப்ராஃபிபஸ்ல கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கும், ப்ராஃபினெட்னாலும் அந்த மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எது தேவைமோ IOR ஸ்லாட் இந்த மாதிரி எல்லாமே வேணும்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும்.
பாருங்க ஐஓ அட்ரஸ் ஸ்லாட்னு சொல்லிட்டு அது ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். மேபி உங்களுக்கு ஐஓ அட்ரஸ் தேவை இல்லை அது எந்த ஸ்லாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுனாலுமே நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு HMI. ஸோ HMIனா அலாரம் டெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம HMIல வந்து இங்க பாருங்க 3 அலாரம்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சர் PLC அலாரம் டெக்ஸ்ட், சைக்கிள் அலாரம் டெக்ஸ்ட், பார்ட் ப்ரோக்ராம் மெசேஜ் டெக்ஸ்ட். ஸோ பார்ட் ப்ரோக்ராம் பேஸ் பண்ண அலாரம் வருதுன்னா அது வந்து இதில் தான் எழுதிருப்பாங்க. தென் சைக்கிள் அலாரம் பேஸ் பண்ணதுன்னா வருது அப்படின்னா இதில் அலாரம் சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ PLC பேஸ் பண்ண அலாரம் அப்படின்னா இந்த PLC மேனுஃபேக்சரர் PLC அலாரம் டெக்ஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அங்கே எல்லாமே வந்து அதோட நம்பர் ப்ளஸ் அதோட டெக்ஸ்ட்டு, மேபி அதோட ஐஓ அட்ரஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இந்த இன்புட் தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டு X0.0 சாரி I0.0 இந்த மாதிரி Q0.0 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் HMIல வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் நீங்கள் HMI கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் டயக்னாஸ்டிக்ஸ் லாக் ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி வருது. ஓகே, டயக்னாஸ்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா HMI ட்ரேஸ், ஆக்ஷன் லாக், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அது எல்லாமே வந்து இதில் வரும். ஆக்ஷன் லாக் என்னென்ன ஆக்ஷன் லாக்னா அலாரம் ஸ்டேட்டஸ், கீ ஸ்ட்ரோக்ஸ்னால் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கீ ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவாங்க. என்ன கீ எப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஆகுது, 840D SL or something Sinumerik சிஸ்டமில் ஃபைல் ஆக்சஸ், ரைட்டிங் ஆஃப் NCK PLC டேட்டா இந்த மாதிரி நிறைய இருக்குது. விண்டோ சேஞ்ச், சேனல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச், ஃபைல் ரேட் இன்டர்வல் வந்து ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்டர் எவ்ரி ஈவெண்ட்டு சொல்லலாம், டைம் கண்ட்ரோல் சொல்லி நீங்கள் டைமை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் டேட்டா. சிஸ்டம் டேட்டான்றது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் பார்ட் ப்ரோக்ராம்ஸ், CNC ஆக்டிவேட்டர், சப் ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் பீசஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஹார்ட் டிஸ்க், USB இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைல் பேஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணால் நீங்கள் சிஸ்டம் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறது இல்லை ஒரு அலாரம் ஃபார் எக்ஸாம்பிள் அலாரம் டெக்ஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்டிமைசேஷன் டெஸ்ட். ஓகே, இது உங்களுக்கு சர்க்குலரி டெஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. இது உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுதான் நான் லேட்டர் சொல்கிறேன். ஆக்சிஸ் ப்ளஸ் ஆக்சிஸ் மைனஸ் எந்த ஆக்சிஸ் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாப் ஆப்டிமைசேஷன் அண்ட் லோட் பேராமீட்டர்ஸ் அண்ட் சேவ் பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கரண்ட் கண்ட்ரோல் லூப் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் லூப், பொசிஷன் கண்ட்ரோல் லூப் இந்த 3 இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ரியலாக வந்து ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறப்ப அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது ஜஸ்ட் சிமுலேஷன்றதுனால உங்களுக்கு எதுவுமே இங்கே டிஸ்பிளே பண்ணல. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் செட்டப். ஓகே ஓகே, ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த சினுமெரிக்கோட சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு மாடியூல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இந்த HMIக்குள்ளே இருக்கிறது, இந்த ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறது, ரீபொசிஷன்னா என்ன, டீச்சின்னா என்ன, MDன்னா என்ன, ஆட்டோ என்ன, இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.